இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு மகிமை. இயேசுவே உமக்கு மகிமை. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. எங்கள் பலவீனத்தில், எங்கள் நோய்களில், எங்கள் கஷ்டங்களில் இறங்கி வாங்க ஆவியானவரே. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. எங்கள் குறைகளில், எங்கள் துன்பத்தில், எங்கள் உள்ளத்தில் இறங்கி வாங்கப்பா. பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ இறைவா, ஆராதனை செய்கிறோ. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ இறைவா, ஆராதனை செய்கிறோ. உன்னதத்தின் ஆவியே, உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. தூய ஆவியே, துணையாக வருவி, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவா என்னில் பொழிந்தருள்வி. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே, துணையாக வருவி, இறை வல்லமை இறை ஞானத்தை நிறைவா என்னில் பொழிந்தருள்வி. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் எம்மை நிறைத்து ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். அபியானவரே, ஆளுகை செய்யும் அப்பா. இந்த காலை வேளையிலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இப்படி ஆணி பாய்ந்த கரைகளில் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி
பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் ஆண்டவர், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுது எனக்கு வெற்றி, எப்பொழுது வெற்றி ஆண்டவர். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். கழுவப்பட்டேன், நான் கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தோத்திரம் உமக்கன்றோ. தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 என்று சொல்லி பாடுவோம், நன்றி 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 என்று சொல்லி பாடுவோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே என்னை ஆராதிப்பேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதிப்பாடி, ஆதி பாடி துதித்திடுவேன். மகனானே நான் மகளானேன், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சிங்கம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. அஞ்சாதே திகையாதே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இந்த காலை பொழுதிலும் ஸ்துதிக்க வந்திருக்கிறோம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சத்தான் ஓடுவா, முறி எடுத்தால் திரும்பி வருவா.
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர். ஆமாண்டவரே, நீ நம்பிக்கைக்குரியவர், நீ நம்பிக்கை உடையவர். நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேனும் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். எல்லாரும் மௌனமா இருந்தீங்களா? இல்ல, துதித்துட்டு இருந்தோம். இயேசுவுக்கு நன்றி. நாம் மௌனமாக இருந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 சந்தர்ப்பங்களில் அவர் மௌனமாயிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி சுதிக்க வேண்டும், என்ன பண்ணணும், எல்லாம் அவர் ஒவ்வொன்று செஞ்சு காட்டி தான் நம்மளை செய்ய சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 சந்தர்ப்பங்களில் மௌனமாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா இறைவாக்கினர் மூலமாக கடவுள் அருளிய வாக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொன்றும் வேதத்தில் சொன்னபடியே நடக்கிறது, அப்படியே நடக்கிறது. அநேக நீதிமான்கள் ஆபிரகாம் எல்லாம் பார்த்தீர்கள்னா அவர் சொன்னபடியே செய்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்கி அவர் சொன்னபடியே செய்தார். அதனால தான் சங்கீதம் 141:3-4 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 141:3-4, அல்லேலூயா, எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் தன் வாயை அவர் திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும். எல்லாருக்கும் தெரியும்.
அடிப்பதற்கு இழுத்து செல்லப்படுகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியுடைய நிலைமை எப்படி என்று எல்லாருக்கும் தெரியும். ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத அந்த செம்மறி போலும் நம் ஆண்டவர் தம் வாய் திறவாமல் இருந்தார். முன்னுதாரணமாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 141 3-4 அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் இதழின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். என் இதயம் தீயது எதையும் நாடவிடாதேயும். தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும். தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும். அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ணவிடாதேயும். ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் இதழின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். என் இதயம் தீயது எதையும் நாடவிடாதேயும். தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும். தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும். அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ணவிடாதேயும். ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். என் நாவுக்கு காவல் என்று வைத்தருளும். இன்று ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது ஜெபம். சங்கீதத்தை வைத்து ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். என் இதயம் தீயது எதையும் நாட விடாதேயும். தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும். தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும். அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும். என்ன அருமையான வசனம் பாருங்கள். ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் தருகின்ற வார்த்தைகள் நாம் மௌனமாக இருந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் வேகமாய். பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே. என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குந்திருப்பதாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டு கொள். ஆமேன். நீங்கள் வாசிக்க. உங்கள் வீட்டில் 3 பேர் குடும்பமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வாசிக்க, அவங்க அப்படியே ரிப்பீட் பண்ணட்டும். அல்லேலூயா. உங்கள் கணவர், உங்கள் பிள்ளை, உங்கள் மகள் யார் இருந்தாலும் குடும்பமாக உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வாசிக்க, அங்கே இருக்கவங்க அப்படியே அதை ரிப்பீட் பண்ணட்டும். அல்லேலூயா. ஆரம்பிக்கலாம். என் அறிவுரையை மறவாதே. என் அறிவுரையை மறவாதே. என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். உன் இதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டு கொள். ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். அடுத்தது நான் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பமாய் வாசிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் உரத்த குரலில் சத்தமாய் வாசிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, என் கட்டளைகளை இதயத்தில் இருத்தி கொள்ளும். அவருடைய கட்டளைகளை நம்முடைய இருதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். அப்படி வார்த்தை வசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே பதித்து கொள்ள வேண்டும். அதுதான் மௌனமாக இருந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். அவை நமக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு அந்த நீண்ட ஆயுள் வேண்டாமா? பல்லாண்டு வாழ்வு உங்களுக்கு வேண்டாவா? நிலையான நலன்கள் உங்களுக்கு வேண்டாவா? ஏன் இந்த ஆமேன் அல்லேலூயா உங்கள் வாயிலிருந்து வர மாட்டேங்குது? அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறோம்.
அந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். மகனே மகளே, பெற்றுக்கொள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறோமே. அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வின் நிலையான நலங்களை அளிக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போ நம்மிடத்தில் என்ன இருக்கணும்? அன்பும் வாய்மையும். அன்பு, உண்மையான அன்பு. வாய்மை, பொய் இருக்கக்கூடாது, பொய்யான அன்பு இருக்கக்கூடாது. உன்னிடம் குன்றாது இருப்பது, குறையவே கூடாது. ஒரு நாளும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும் என்று சொல்லி, ஒரு நாளும் குறையாத அன்பு, ஒரு நிலையான அன்பு ஆண்டவரோடு அதிகாலையில் இருந்துக்கணும். எப்பொழுதும் அதை கழுத்தில் அணிகலன்களாக எப்பொழுதும் நம்முடைய செயின் போடுற மாதிரி போட்டுக்கணும். எதை? அன்பையும் உண்மையையும். அன்பையும் உண்மையும் நம்முடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட துதித்து பாடும் பொழுது, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. உண்மையோடு உண்மையான அன்பு, உண்மையான அன்பு, அன்பும் வாய்மை அவருடைய சமூகத்தில் அவற்றை கழுத்தில் அணிகலன்களாக போட்டுக்கொள்வோம். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் தன் வாய் அவர் திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போல், ரோமம் கத்தரிப்போர் உடலில் கத்தாத செம்மறி போலும் தன் வாயை திறக்காமல் இருந்தார், மௌனமாயிருந்தார். ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்திரளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளி வைத்திரளும் என்று நாம் ஜெபம் தேவை. சங்கீதங்களில் வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இன்னொரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, என் இதயத்தை தீயது எதுவும் நாட விடாமல், தீச்செயல்கள் எதையும் செய்யாமல், தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேராமல் இருக்க, அவர்களோடு எந்த ஒரு விருந்தினையை நான் உண்ணாமல் இருக்க அருள் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆமேன் ஆமேன் என்று சொல்லி. அப்போ கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கிறது. கடவுளுக்கு என்ன காரியம்? 7 காரியங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவர் வெறுப்பவை 6, 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. ஆண்டவர் வெறுப்பவை 6, 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள்: இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல்.
புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லலாமே. ஆமேன் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. அதனால தான் சபையுரையாளர் 3:7 சொல்லுகிறது, கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், மௌனம். அல்லேலூயா. சங்கீதம் 39:1 சொல்லுகிறது, நாவினால் பாவம் செய்யாதவாறு நம்மை காத்துக்கொள்ள பயிற்சி. நான் என் நாவினால் வாசிக்குவோம். சங்கீதம் 39:1-2. ஆமென். நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக்கொள்வேன். பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்துக்கொள்வேன் என்று சொன்னேன். ஆமென். நான் ஊமை ஆமென். அங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாசிக்க அங்கே இருக்கிறவர்கள் அதை ரிப்பீட் செய்தால் மிகவும் நலமாக இருக்கும். அதை தொடர்ந்து அப்படியே செய்யுங்க. வாசிக்கலாம். சொல்றது. ஆமென். நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக்கொள்வேன். பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்துக்கொள்வேன் என்று சொன்னேன். மேரி அம்மாவை கொஞ்சம் பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் 2 பேரும் சேர்ந்து வாசிக்க. பக்கத்தில் வாங்க, தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் மீண்டும் வாசிக்கலாமா ஒரு முறை கூட? 2 பேரும் பக்கத்தில் வாங்க, மைக் பக்கத்தில் வாங்க. ஆமென். நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக்கொள்வேன். பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்துக்கொள்வேன் என்று சொன்னேன். நான் ஊமை போல் பேசாதிருந்தேன். நலமானதை கூட பேசாமல் அமைதியாய் இருந்தேன். என் வேதனையோ பெருகிற்று. ஆமென் ஆமென். ஆமேன் ஆமேன். நான் ஊமையைப் போல பேசாதிருந்தேன், நலமானதை கூட பேசாமல் அமைதியாக இருக்க மௌனம். நாவினால் பாவம் செய்யாதவாறு நம்மை காத்துக்கொள்வதில் பயிற்சி. அதனால தான் நீதிமொழிகள் 17:28 சொல்லுகிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன் என்று கருதப்படுவான். தன் வாயை மூடிக்கொள்பவன் அறிவுள்ளவன் எனப்படுவான். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே நான் பலவீனன், என்னை பலப்படுத்தும், நாவினால் நான் பாவம் செய்யாதவாறு என்னை காத்திரளும் என்று நான் சொல்கிற ஜெபத்தை அப்படியெல்லாம் திருப்பி சொல்லுவீங்களா? ஆண்டவரே நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம், எங்களை பலப்படுத்தும், எங்களை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. நாவினால் பாவம் செய்யாதவாறு எங்களை காத்தருள்வீராக. ஆமென். இப்பொழுது நான் பாடுற பாடலை யாரா ஒரு ஃபேமிலி அந்த பாட்டை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. மேரியம்மா ஃபேமிலி. அல்லேலூயா. பலவானே பலன் தருபவரே, பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே. பாடுவோம். பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே. பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே. பலவானே பலன் தருபவரே, பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே. பாடுவோம். பலவானே பலன் தருபவரே, பலவீனன் என்னையுமே
தந்து காப்பாயே பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே உலகளவில் நான் பெரியவனானேன், உள்ளத்தாலே சிறுமியானேன், உறவுகளாலே வளர்ந்து வந்தேனே, பிரிவுகளாலே தளர்ந்து போனேனே. உலகளவில் நான் பெரியவளானேன், உள்ளத்தாலே சிறுமியானேன், உறவுகளாலே வளர்ந்து வந்தேனே, பிரிவுகளாலே தளர்ந்து போனேனே. பலவானே பலவா பலன் தருபவரே பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே உடலும் உள்ளமும் உமக்கே ஐயா, மனமும் உமக்கே சொந்தமையா, உடலும் மனமும் உமக்கே ஐயா, உள்ளமும் உமக்கே சொந்தமையா, என் வாழ்வில் அனைத்தும் உமக்கே, என் வாழ்வில் அனைத்தும் உமக்கே, நீயே என் வாழ்வின் தஞ்சமையா, நீயே என் வாழ்வின் தஞ்சமையா. பலவானே வானே பலன் தருபவரே பலவீனன் என்னையே பலன் தந்து காப்பாயே பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே பலவானே. ஒரு முறை கூட பலவானே பலன் தந்து தருபவரே பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே பலவீனம் என்னையுமே பலன் தந்து காப்பாயே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அமைதி காத்தார். எப்படி? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். வேகமாய். ஆமென். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேமுக்கு சென்றனர். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேமுக்கு சென்றனர். ஆமென், ஆமென். அப்படியே லூக்கா 23 வாசிங்க. லூக்கா 3:23 வாசிக்கலாம். லூக்கா 3:23. ஆமென். இயேசு தம் பணியை தொடங்கிய போது அவருக்கு வயது ஏறக்குறைய 30. அவர் யோசேப்பின் மகன் என்று கருதப்பட்டார். ஆமென். யோசேப்பு ஏலியின் மகன். ஆமென். இயேசு தம் பணியை தொடங்கிய போது அவருக்கு வயது ஏறக்குறைய 30. அவர் யோசேப்பின் மகன் என்று கருதப்பட்டார். யோசேப்பு ஏலியின் மகன். ஆமென், ஆமென். இயேசுவுக்கு 12 வயது முதல் 30 வயது வரை அவர் அமைதி காத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது மறை உண்மை தேவ பிள்ளைகளே. அவர் தான் கடவுளுடைய மகன் யார் என்னன்னு சொல்லி எதையுமே யார்கிட்டையுமே காமிச்சிக்கல. சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி, ஒரு ஏழை கார்பெண்டருடைய பிள்ளை மாதிரி அப்பாவுக்கு உதவி செஞ்சுட்டு அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு 30 வயது வரை அவர் மௌனமாக இருந்தார். எந்த உடம்பு அழட்டிக்கல. அல்லேலூயா. இயேசு 12 வயசு கோயிலுக்கு போகிறாரு. பணியை துவங்கும்போது 30 வயசு. 30 வயசு வரைக்கும் அவர் அமைதி காத்தார். இல்லையா? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மழை பொழிவு செய்யும் பொழுது திருவாய் மலர்ந்து கற்பிக்கிறார்.
அவர் பணிக்கு வரும்போது 30 வயசு. ஆமென். ஆமென். அப்போ 30 வயசில் அவர் எப்படி திருவாய் மலர்க்கிறார், ஓப்பன் பண்ணுறார் ஆண்டவருடைய செய்தியை. ஏன் பசாசு சோதித்த பிற்பாடு 40 இரவும் 40 பகலும் சோதனை. 30 ஆண்டுகள் மௌனமாக இருந்த இயேசுவை போதிப்பதற்கு ஆண்டவர் ஊழியத்துக்காக கொண்டு வர்றாரு. பசாசுடைய சோதனைகளை வென்று அதுக்கப்புறம் தான் வர்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அவர் பேச ஆரம்பித்த பிற்பாடு அவரை பற்றி என்ன பேசுகிறாங்க? யோவான் 7:46, லூக்கா 4:22. யோவான் 7:46 இப்படியாக சொல்லுகிறது, காவலர்கள் மறுமொழியாக அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. காவலர்கள் மறுபடியாக பேசுகிறாங்க, அவரை போல எவரும் என்றுமே பேசுனதில் பேச ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். 3.5 வருஷம் ஓய்வில்லாமல் காலை முதல் மாலை வரை ஊழியம், இரவெல்லாம் ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் லூக்கா 4:22 அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இயேசு மௌனமாக இருந்த காலம், அவருடைய பாடுகள் சமயத்தில் மீண்டும் மௌனமாக இருக்கு. ஏசாயா 53:7 அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் வாயினை திறக்கவில்லை, மௌனமாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை பார்க்கும் பொழுது யோவான் 8:1 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது இயேசு மௌனமாய் குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மௌனமாய் குனிந்து விரலால் தரையில் எழுதி கொள்ள பேசல. யாரையும் தீர்ப்பளிக்கவோ அவர் எதையுமே ஆர்கியூமெண்ட் பண்ணவோ அவர் பேசல, வாயை திறக்கவே இல்லை, மௌனமாய் தரையில் எழுதி கொண்டிருந்தார். அப்போ மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் அவர் அங்கே மனமாற்றம் அடைய செய்தார். அவருடைய மௌனம். அல்லேலூயா. அவருடைய மௌனம் அவருடைய எல்லாவற்றையும் அங்கிருந்து நழுவி போக செய்தது. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லை அவன் முதல் கலைந்த பெண் மேலே போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அல்லேலூயா. அது வரைக்கும் அவங்க எல்லாம் சிறியோர் முதல் பெரியோர் வரை என்ன பண்ணுறாங்க, கல்லை வச்சு நிற்கிறாங்க அந்த பிள்ளை மேலே அடிக்கிறதுக்கு. எப்படியாவது இயேசுவை குற்றம் காணணும், குற்றம் காண்பதற்காக ஒரு வாயை நோண்டணும். அவர் வாயை நோண்டுனா அவர் வாயிலேருந்து என்ன வருதுன்னு பார்க்கறதுக்கு சாத்தான் நம்மளை நோண்டுவான். அந்த நேரத்தில் நம்ம கையில் இந்த வேதாகம், பரிசுத்த வேதாகம் கையில் வச்சுட்டு நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டோம்னா நம்ம ஒரு நாளும் வயலண்ட் ஆக மாட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். அவர் தரையில் எழுதி கொண்டிருந்தார். லேவியராகமத்தில் இருக்கிற அந்த வசனங்களை, வார்த்தைகளை தரையில் எழுதுவது போல அவருடைய உள்ளத்தில் அந்த வார்த்தைகளை உணர வைத்தார். அல்லேலூயா. தவறு செய்த இந்த பெண்ணை குற்றப்படுத்துகிறீர்களே, இவளோடு தவறு செய்த அந்த ஆணைங்கே 2 பேர் வேணும் விசாரிக்கிறதுக்கு. அங்கே இயேசு மௌனம் காத்து. இன்றைக்கி நம்ம வீடுகளிலே சண்டை சச்சரவு ஏதோ ஒரு விஷயம் வரும் பொழுது நம்ம பேசுகிறதான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம பேசி 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 அவங்க வாயிலேருந்து என்ன வரும்னு நோண்டி 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 நாள் பூரா சண்டை போயிட்டுருக்குது. அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் மௌனமாக ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா இன்னொருத்தர் சைலண்ட்டாக இருந்துட்டோம்னா அங்கே வயலேஷன் இருக்காது, வயலண்ட் இருக்காது. அல்லேலூயா. அந்த மௌனம் தான் நமக்கு இன்னைக்கு சொத்து. அல்லேலூயா. மௌனமாக இருந்தால் நீடிய ஆயுள். அல்லேலூயா. ஆயுள் கூடும். ஆமேன். ஆமன் வாழ்ந்தர்களே, இயேசு மௌனமாக இருந்த காலங்கள் பாருங்கள். கனானிய பெண்ணின் நம்பிக்கை பார்க்கிறோம். 2வது காரியம் மத்தேயு நற்செய்தி 15:23 கனானிய பெண் வந்து, ஐயா தாவீது மகனே எனக்கு இறங்கு, என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினாள். இயேசு அவரிடம் மௌனமாய் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மறுமொழி சொல்லாமல் அமைதியாக இருந்தார். அல்லேலூயா. பேசல அவர். அந்த இடத்துல அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு.
ஐயோ என் மகன் எனக்கு சுகமில்லை, என் பிள்ளைக்கு காய்ச்சல், என் பிள்ளைக்கு அது இது சொல்லி புறம்புற நீ ஆண்ட சமூகத்தில் உட்கார்ந்து உனக்கு அந்த உள்ள வரலையே. கர்த்தருடைய சமூகத்தை நீ அவமதிக்கிற. கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுக்க மாட்டேங்கிற. அந்த கனானிய பெண் சொல்ற பாருங்க, ஐயா தாவீதின் மகனை எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளா இருக்க என்று கதறா. காலையில் ஆண்டவர் நான் கூப்பிடும்போது நீ உன்னுடைய கதறல் எப்படி இருக்குது? ஐயோ என் நிலைமை இப்படி இருக்கிறது, என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, என் மகனுக்கு இப்படி இருக்குது சொல்லி நம்ம கதறிட்டு இருக்கிறோம். அங்கே மௌனம் காத்தல் அவசியம், ஆண்டவரை தேடுதல் அவசியம். இயேசு அங்கே மௌனமாக ஒரு வார்த்தை கூட சொல்லலை. உன் கதறல்களை புலம்பல்களை சொல்லாதே, அதிகாலையில் ஆண்டவர் ஸ்துதிக்கிறதுக்கு. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் என்ன ஒரு 10 நிமிஷம் ஸ்துதிப்பான்னு சொல்கிறார். நான் நேற்று சொன்னது ட்ரையாங்கிள் ஜபம். அல்லேலூயா. ட்ரையாங்கிள் ஜபத்தில் டாப்பில் ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம ரைட்டில் இருக்கிறோம், லெஃப்டில் இருக்கிறோம். லெஃப்டில் இருந்துட்டு யாருக்காக ஜெபிக்கணுமோ அவங்கள ரைட்டில் வச்சுட்டு, இந்த பக்கம் வச்சுட்டு ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு, லெஃப்ட் ரைட்டில் வச்சுட்டு நீங்கள் ஆண்டவரை சுதிச்சிட்டே இருங்க. ஆண்டவர் அங்கேருந்து அபிஷேகத்தை நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் சுஸ்தமடைவார்கள், சுகமடைவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவுக்கு நன்றி. யாருக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு மனசில் நினைக்கிறீங்களோ, யாருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள லெஃப்டில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நீங்கள் ரைட்டில் இருங்க. ஸ்ட்ரைட்டாக ரைட்லேருந்து ஆண்டவர்கிட்ட அப்படியே மிசைல் போடுங்க. ப்ரேயர், துதி, ஆராதனை. ஸ்ட்ரைட்டாக மிசைல் அங்கே போட்டோம். ஆண்டவர்கிட்ட போட்டுங்க. ஸ்துதி, கன, மகிமை, ஆராதனை அவரை போற்றி பொழுதுகிட்டே இருங்க. அவர் அங்கேருந்து பார்த்துட்டு சொல்வார், ஐயோ என் பிள்ளை ஏதோ என்ன சுதிக்க வந்துட்டாலே, அவளுக்கு ஏதோ கஷ்டம் இருந்து தான் வந்தான்னு அவர் நினைக்க மாட்டார். என்னை ஸ்துதிக்க வந்திருக்கிறாளே நினச்சிட்டு உன் தேவைகளை அவர் சந்திப்பார். லெஃப்டில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடுவாங்க. அல்லேலூயா. தூங்குறவங்கெல்லாம் ஒரு டைம் இன்னொரு டைம் அல்லேலூயா சொல்லலாமா சத்தமா? வெரி குட். இப்போ தூங்காதவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயான்னு ஸ்துதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவுக்கு நன்றி. நீங்கள் யாருக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள உங்கள் லெஃப்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கேருந்து ஸ்துதி எடுங்க. ஆண்டவரே நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பான்னு நீங்கள் ஸ்துதி எடுத்துக்கிட்டே இருங்க. கரங்களை தட்டி இங்கே யாருக்காக ஜெபிக்க மனசில் வச்சுருக்கீங்களோ அவங்கள லெஃப்டில் போட்டுட்டு நீங்கள் ஸ்துதி எடுங்க மேலே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுவே 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 சுவே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி 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 ஏசப்பா. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இப்போ பாருங்கள், நீங்கள் ஸ்துதிக்க ஆரம்பிச்சுட்டு உங்கள் வாயை ஸ்டாப் பண்ண முடியாது. அது உள்ளே போயிடுவீங்க. ஸ்துதி, கண்ணம், மகிமை. அது எத்தனை பேர் உணர்ந்தீங்க? நீங்கள் உண்மையாக ஸ்துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கிடையே அந்த ஸ்துதி, கன, மகிமை அப்படி போயிட்டே இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே போயிட்டே இருக்கும். அந்த ஸ்துதி ஆராதனை மட்டும் போயிட்டே இருக்கணும். உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன வேதனை, உங்களுக்கு என்ன துன்பம், என்ன பாடுகள் இருக்குதோ அது மனசில் ஆண்டவருக்கு தெரியும். அது உங்கள் உள்ளத்தில் வேதனை இருக்குதுன்னு சொல்லி, இருந்தாலும் என் பிள்ளை என்னை வந்து கேட்குறாளே, ஸ்துதிக்கிறாளேன்ற ஆவலோடு அங்கேருந்து பார்த்துட்டு அவர் நீ ஒருத்தருக்காக ஜெபிச்சின்னா அந்த குடும்பமே ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. யார் மேலே ரொம்ப பாசமாக இருக்குதோ, அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குதோ அவங்க அங்கே நிறுத்தி பேசிகிட்டு இருப்பீங்க. இல்லாதவங்களுக்காக ஜெபிங்க, கெட்டவங்களுக்காக ஜெபிங்க, பாவிகளுக்காக ஜெபிங்க, மோசமானவங்களுக்கு ஜெபிங்க, மற்றவங்களுக்காக ஜெபிங்க. ஐயோ அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே, அவங்கள பண்ணிட்டாங்களே, இது பண்ணிட்டாங்களே, அவங்கள லெஃப்டில் வைங்க. நீங்கள் இங்கேருந்து ஸ்துதி எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். விசுவசிக்கிறேன். அடுத்தபடியாக இயேசு தலைமை சங்கத்தின் முன்னிலையில் மௌனமாக இருந்தார். மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 61 வசனங்களை வாசிக்கும் பொழுது தலைமை குரு முன்னிலையில் அவர் பேசாமல் இருந்தார், மறுமொழி ஒன்றும் கூறவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது காரியம், ஏரோது முன்னிலையில் இயேசு மௌனமாக இருந்தார். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏரோது அவரிடம் பல கேள்விகள் கேட்டான், ஆனால் அவர் அவனுக்கு பதில் ஏதும் கூறவில்லை. அல்லேலூயா. மௌனமாக இருந்தார். இயேசுவின் மௌனம் பிலாத்தையும் ஏரோதையும் பகைவர்களாய் இருந்தவர்கள் அன்று நண்பர்களாயினர். அல்லேலூயா. ஹalleluya. லூக்கா 23:12 வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. 5வது, இயேசு பிலாத்து முன்னிலையில் மௌனமாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிலாத்து முன்னிலையில் மௌனம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பிலாத்து இயேசுவிடம் நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்கிறான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் சொல்லவில்லை. எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் இயேசு பேசினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி நம்ம கேட்போமா? நான் பாடும் பாடலை அதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாடுங்க. சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. யாராவது ஒரு குரூப் பாடலாமா? சிலுவை நாயகா. ஆமென். சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, சிலுவை இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. வரம் தா. சிலுவை நாயகா. சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம் உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள். வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம் உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள். நோயினால் தாக்கும் முன்னே, நோயினால் தாக்கும் முன்னே மன்னிக்கும் வரம் தா. வெறுப்பும் கோபமும் அலட்டுகின்ற நேரம் நம்முடைய உணர்வுகளை ஏற்படுகின்ற மாற்றங்கள், உடலில் மாற்றம், உணர்வுகளிலே மாற்றம். அந்த வெறுப்பு வைராக்கியத்தினால தான் நமக்கு சீக்க. அதனால தான் இயேசு எங்கெல்லாம் போய் அதிசயங்களை அற்புதங்களை அருள் அடையாளங்களை செய்யும் பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எவருடைய குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மறைக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அல்லேலூயா. ஹalleluya. அவர்கள் பேறு பெற்றவர்கள். குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த வெறுப்பு கோபம் உன் மனசில் இருக்க இருக்க உன் உணர்வில் எல்லாம் மாற்றம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீ வெறுப்பு காட்டாதே. மனுஷன் மேலே உள்ள வெறுப்பை ஆண்டவருக்கு காட்டாதே. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாயிரு. தள்ளப்படுவாய், வெறுக்கப்படுவாய். அதனால தான் நீதிமொழிகள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. நான் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டேன், நீங்களோ. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? செவிசாய்க்க மறுத்து. நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், மறந்து போனீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. நண்பர்களை
நான் வெறுத்தேன், பந்தங்களை எல்லாம் உடைத்தேன், பகமை நினைவால் என்னுள்ளம் வஞ்சனையால் நான் நிறைந்து கிடந்தேன். இயேசுவே என் மீட்பரே, என் பாவம் பொறுத்தவன். ஆண்டவர் எங்கெல்லாம் அற்புத சங்கெல்லாம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நோய்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளியர். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தான், இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தா. பாடுவோம். சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தா, சிலுவை நாயகா. அப்படியே கல்வாரியில் இருக்க அந்த சிலுவையை பார்த்து உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படியே பாடிட்டே இருக்கு. அப்படியே ஒப்பு கொடுங்க. சிலுவை நாயகான்னு சிலவருடைய சிலுவை, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிட்டே இருங்க, பாடிட்டே இருங்க. சிலுவை நாயகா, அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. நாயகா, மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தா. ஆமென். சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தா. ஆமென். சிலுவை யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கோ, யாரெல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் இந்த பக்கத்தில் வைங்க, லெஃப்டில் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த ஸ்துதி மேலே போட்டோம், அவர் மன்னிப்பார், மனமாற்றுவார், திருப்பி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொண்டாந்து இணைச்சிருவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்துதிப்போம் ஸ்துதிப்போம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நாயகா, நான் இறங்கிட வரம் தா. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இப்போ இந்த சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தான், இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தான் சொல்லி உங்களுடைய ஸ்துதி ஆண்டவர்கிட்ட மேலே போகணும். நீங்கள் யாரை மன்னிக்கணும், யாரை மன்னிக்க முடியாமல், யாரை ஏற்றுக்கொள்ள முடியாமல், யார் மேலே வெறுப்பு, யார் மேலே கோபம், யார் மேலே எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்களெல்லாம் இந்த லெஃப்ட் சைடில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஆண்டவரை ஸ்துதிங்க. எனக்கு மன்னிக்கும் வரம் தாங்க ஆண்டவரே, மன்னிக்கும் வரம் தாங்க ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, என்னுடைய குறையை நீக்கி நிறைவை நோக்கி நான் உன்னில் வாழ பார்க்கிறேன், உன் உருவில் காணும் மனிதனை நான் மன்னிக்க வரந்தான்னு சொல்லி அவங்கள அப்படியே லெஃப்டில் வச்சுட்டு நீங்கள் ஆண்டவரை ஸ்துதிங்க. ஆண்டவர் நேராக அங்கேருந்து அபிஷேகத்தை அங்கே நீங்கள் ஒருத்தருக்காக கேட்டிங்கன்னா 10 பேர் அங்கே மனமாற்றம் அடைவார்கள். ஒரு காரியத்துக்காக நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா 10 வகையான காரியங்களை அவர் அங்கே நல்லதாக செஞ்சு அதை அவங்க அப்படியே வந்து ட்ரையாங்கிள் கீழே இருக்கிறது அப்படியே வந்து பாலம் இணைப்பின் பாலம் அப்படியே வந்து ஜாயின் ஆயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அவங்கள பார்த்து ஜெபிக்காதீங்க, அவங்களுக்காக ஸ்துதிங்க. ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் அவங்களுடைய மனத்தை மாற்றி உங்கள்கிட்ட கொண்டா சேர்த்துருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கூரையை நீக்கி நீரைவை நோக்கி உன்னில் வாழ பார்க்கிறேன். இறுதி ஜெபம். ஆமென். ஆமென். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் எங்கள் சப்தமாய் உணர்த்த குரலில் மைக்கை வச்சுக்க பக்கத்தில். அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ உம்மை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா.
இந்த காலை வேளையில் எங்களை இந்த குழுவில் இருக்கும் குடும்பத்தார் அனைவரையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. எங்கள் அனைவரையும் அதிகாலையில் தட்டி எழுப்பி உங்கள் சமூகத்தில் அமர செய்ததற்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்று என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். தீச்செயல் செய்ய விடாதையும், தீச்செயல் செய்யும் மனிதரோடு சேர விடாதையும், அவர்களோடு இனிய விருந்தினை உண்ண விடாதையும் என்று சொன்னீரப்பா. ஆமா ஆண்டவரே, எங்கள் நாவுக்கு எப்பொழுதும் காவல் தேவையப்பா. இன்றைய காலகட்டத்திற்கு எங்கள் நாவுக்கு காவல் வைத்தருளும் ஆண்டவரே. தீச்செயல் செய்யும் மனிதரோடு எங்களை சேர விடாமல் உம் பிள்ளைகளாக இருக்க எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை இன்று எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி அதன்படி நடக்க செய்யுங்க அப்பா. அப்பா, எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் நாங்கள் உண்மைதான் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. உற்சாகமாக தட்டுங்க, உற்சாகமாக தட்டுங்க. பாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அதனால தான் திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. திருவெளிப்பாடு 3:8. வேகமாக யாராவது ஒருவர். ஆமென். உன் செயல்களை நான் அறிவேன். இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன். சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது. இருப்பினும் நீ என் வாக்கை கடைபிடித்தாய், என் பெயரை மறுதலிக்கவில்லை. 9ஆம் வசனம். உன் செயல்களை நான் அறிவேன். உன் செயல்களை நான் அறிவேன். இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன். சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது. இருப்பினும் நீ என் வாக்கை கடைபிடித்தாய், என் பெயரை மறுதலிக்கவில்லை. ஆமென். 9ஆம் வசனம். 9, 10 இரண்டையும் சேர்த்து வாசிக்கலாம் சப்தமாய். ஆமென். சாத்தானே, அவங்க வாசிக்கட்டும். அவங்க வாசிக்கட்டும். அவங்க வாசிக்கட்டும். தங்கள் யூதர்கள் என் மற்றவங்க அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. அவங்க குடும்பமாக வாசிக்கட்டும் அப்படியே. ஆமென். சாத்தானின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தாங்கள் யூதர்கள் என நீங்கள் வாசிக்க அவங்க ரிப்பீட் பண்ணட்டும். சாத்தானின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தாங்கள் யூதர்கள் என கூறிக்கொள்கிறார்கள். அவர்கள் யூதர்களே அல்ல, பொய்யர்கள். அவர்கள் உன்னிடம் வந்து உன் காலடியில் விழுந்து பணியே செய்வேன். நான் உன் மீது அன்பு செலுத்தி வருகிறேன் என்பதையும் அறிய செய்வேன். மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைபிடித்தால் மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க உலகு அனைத்தின் மீதும் வரவிருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆமென். அப்படியே 11ஆம் வசனம். இதோ விரைவில் வருகிறேன். இதோ விரைவில் வருகிறேன். உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பறித்துக் கொள்ளாதபடி பார்த்துக்கொள். நீ பெற்றுக்கொண்டதை உறுதியாக பற்றிக்கொள். ஆமென். நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உறுதியாக பற்றிக்கொள். ஆமென். இது ஆண்டவருடைய வெளிப்பாடு. திருவெளிப்பாடு புஸ்தகத்தில் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. இயேசுவுக்கு நன்றி. அப்போ இந்த நாளிலே அமைதி காத்தல். இயேசு எங்கெல்லாம் அமைதி காத்தார், இப்படியெல்லாம் அமைதி காத்தார் என்று நாம் பார்த்தோம். 12 வயது முதல் 30 வரை அமைதி காத்தார். மழை பொழிவு செய்ய வருவது திருவாய் மறந்து போதிக்கிறார். 3 வருஷம் இயேசு மௌனமாக இருந்தார் என்ற சிந்தனையை நமக்கு 5 காரியங்களை குறித்து தியானித்தோம். எங்கெல்லாம் மௌனமாக இருந்தார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் வாயினை திறக்கவில்லை, மௌனமாக இருந்தார் பாடுகளின் போது.
விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் தியானிக்கும் பொழுது அங்கே அவர் மௌனமாய் குனிந்து எழுதி கொண்டிருந்தார். கனானிய பெண்ணின் நம்பிக்கை குறித்து பார்க்கும்பொழுது அவள் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று ஜெபிக்கும் பொழுது அவரிடம் மௌனமாய் இருந்தார். இயேசு தன் பாடுகளின் போது தலைமை சங்கத்தின் முன்னிலையிலே அவர் பேசாமல் இருந்தார். ஏரோது முன்னிலையில் அவர் பேசாமல் இருந்தார். தீர்ப்பிடும் பொழுது யாரெல்லாம் தீர்ப்பிட்டாங்க, எங்கெல்லாம் அவரை கொண்டு போனாங்களோ அவர் பேசாமல் இருந்தார். பிலாத்து முன்னிலையில் பேசாமல் இருந்தார். என்ற சிந்தனையோடு நாம் மௌனமாய் இருந்தால் கிடைக்கின்ற ஆசீர்வாதம். நம்மை முன் அறிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்தார், மாட்சியில் ஏற்புடையராக்கினார், மாட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா என்ற சிந்தனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை பொழுதில் இந்த 1 மணி நேரம் மிக அழகாக உங்களுடைய நேரத்தை செலவழித்தீர்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்ளும். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.